இன்று நாம் அகந்தையுள்ள யானையும் முயலும் பற்றிய கதையை கேட்கப் போகிறோம். தூரத்தில் பிரகாசிக்கும் காட்டில் ஒரு அகந்தையுள்ள யானை இருந்தது. காட்டில் மிகவும் சக்தி வாய்ந்த உயிரினம்தானே என்று அது பெருமைப்பட்டது. அந்த நேரத்தில் காட்டில் கடும் வெயில் வந்தது. ஒரு நதி தவிர மற்ற எல்லா நதிகளும் வறண்டு போயின. அனைத்து விலங்குகளும் அந்த ஒரே நதியிலிருந்து மட்டுமே தண்ணீர் குடித்து வந்தன. அதை பார்த்த யானைக்கு மிகவும் கோபம் வந்தது. அவன் மற்ற விலங்குகளிடம் எல்லாம் சொன்னான். இது எனது தனிப்பட்ட நதியாகும். இந்த நதியில் உள்ள தண்ணீர் எனக்காக மட்டும்தான். நீங்கள் யாரும் இந்த நதியிலிருந்து தண்ணீர் குடிக்க கூடாது. தண்ணீர் கிடைக்காமல் எல்லா விலங்குகளும் மிகவும் துக்கப்பட்டன. அப்படி இருக்கும்போது முயலுக்கு ஒரு யோசனை தோன்றியது. அவன் மெதுவாக யானையின் அருகே சென்றான். பிறகு அவனிடம் சொன்னான், கஜராஜாவே, உங்களுக்கு தெரியுமா, அந்த காட்டிலிருந்து ஒரு யானை நம்முடைய காட்டுக்கு வந்திருக்கிறது. அவன் நம்முடைய ஆற்றில்தான் தங்கியிருக்கிறான். அதை கேட்டதும் யானைக்கு மிகவும் கோபம் வந்தது. அப்படியென்றால் இப்போதே நான் அவனை தோற்கடிக்கப் போகிறேன் என்று சொல்லி யானை முயலுடன் ஆற்றுக்கு புறப்பட்டது. அவ்வாறு அவர்கள் ஆற்றின் அருகில் வந்தார்கள். ஆற்றை சுட்டிக்காட்டி முயல் யானையிடம் சொன்னான், பாருங்கள் கஜராஜாவே, ஆற்றை நோக்குங்கள், அவன் ஆற்றிலேயே இருக்கிறான். ஆற்றில் தனது பிரதிபலிப்பை பார்த்த யானை அது வேறு ஒரு யானை என்று நினைத்து அவனை தோற்கடிக்க ஆற்றுக்குள் குதித்தது. அவ்வாறு எங்கேயோ ஒழுகிச் சென்றது. காட்டில் உள்ள அனைத்து விலங்குகளும் ஆற்றிலிருந்து தண்ணீர் குடித்து மகிழ்ச்சியாக வாழ்ந்தன.